வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ZigBee ஆர்கிடெக்சர். இந்த ZigBee வந்து ஒரு ஒயர்லெஸ் டெக்னாலஜி, ப்ளூடூத் மாதிரி தான். ஓகேங்களா, சிம்பிளாக சொல்லணும்னா இது என்ன பண்ணும்னா இந்த ஸ்மார்ட் டிவைசஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கனெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் லைட்டு, ஃபேனு, சென்சாரு, வாட்செலாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே கனெக்ட் பண்ணும். இதெல்லாம் மோஸ்ட்லி நம்ம எங்கே பார்க்கலாம்னா ஹோம் ஆட்டோமேஷன். நம்ம வீட்டில் ஒரு IoT யூஸ் பண்ணோம்னா அந்த இடத்துலலாம் ஒயர்லெஸ் டெக்னாலஜி நம்ம ZigBee பயன்படுத்துவோம். சரி, இது ஏன் பயன்படுத்துகிறோம்னா இது வந்து ஒரு லோ பவர். ஓகேங்களா, அதெல்லாம் நம்ம ரொம்ப நேரம் வந்து பேட்டரியிலே ரன் ஆகும். ஓகேங்களா, கேன் ரன் ஆன் பேட்டரிஸ் ஃபார் எ லாங் டைம். சரி, இப்போது ஆர்கிடெக்சருக்கு வந்துடும். ZigBeeனா என்ன, அது எப்படி ரன் ஆகும்னு பார்த்துட்டோம், எதை யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துட்டோம். இப்போது இந்த ஆர்கிடெக்சரை பாருங்கள், இதை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று IEEE 802.15.4, அதாவது இது ஹார்ட்வேர்க்கானது. ZigBee இதுக்கு மேலே தான் இந்த ZigBee இருக்குது, இது பாட்டம், இது டாப்பு. இந்த ZigBee வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த இடம். ஓகேங்களா, சரி. ஃபஸ்ட்டு இந்த IEEE 802.15.4 பாட்டமில் என்ன லேயர் இருக்குது, ஃபிசிக்கல் லேயர் இருக்குது. இந்த ஃபிசிக்கல் லேயர் எதுக்குன்னா இந்த ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் ரேடியோ சிக்னல்ஸ்க்காக. அதாவது இதில் என்ன நடக்கும்னா, இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். ஒரு ஸ்மார்ட் பல்ப் இருக்குன்னு வச்சுப்போமே, இந்த ஸ்மார்ட் பல்பில் முதல்ல இங்கேருந்து சிக்னல் போகும் ரேடியோ வேவ்ஸ் மூலிமா. ஓகேங்களா, அதுக்கு இதில் ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரி ரேஞ்ச் வேல்யூஸ்லாம் இருக்குது, 868915245 இந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ ஒரு ரேடியோ வேவ் மூலிமா இங்கேருந்து சிக்னலை அனுப்பும் ஸ்மார்ட் பல்புக்கு. ஓகேங்களா, அதாவது ஸ்மார்ட் பல்புக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒயர்லெஸ்ஸாக இங்கேருந்து ஒரு சிக்னல் போகுது. சரி, இப்போ அடுத்து இந்த லேயர் பேர் தான் மேக் லேயர்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு பேர் லிங்க் லேயர்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, இந்த மேக் லேயரில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ இங்கேருந்து ஒரு சிக்னல் இங்கே வந்ததுங்க இல்லையா, இங்கேருந்து ஒரு சிக்னல் இங்கே வந்ததுன்னா அந்த சிக்னல் வந்து எப்போ வந்து நெட்வொர்க்குக்கு அனுப்பணும்னு ஒரு முடிவு பண்ணுறது இந்த லேயரில் தான். ஓகேங்களா, ஸோ இதில் SSCS இது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக படிப்போம். நெக்ஸ்ட் இந்த நெட்வொர்க் லேயருக்கு இப்போ போயிடுச்சு. இப்போ இந்த சிக்னல் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் இந்த நெட்வொர்க் லேயருக்கு போயிடுச்சு. இது என்ன பண்ணும்னா இந்த பல்பு கிட்ட போகணும் இல்லையா, அந்த பல்புக்கு ஒரு பாத்தை ரெடி பண்ணி கொடுக்கும் நெட்வொர்க்கில். ஓகேங்களா, இந்த பாத்தை ரெடி பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு டாப் லேயர் தான் வந்து அப்ளிகேஷன் லேயர். இந்த லேயரில் தான் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த அப்ளிகேஷன் மூலயமா அந்த பல்பு கூட கனெக்ஷன் ஏற்படுத்திப்போம். அதாவது அந்த பல்பை ஆன் பண்ணணுமா, ஆஃப் பண்ணணுமா, பிரைட்னஸ் அதிகப்படுத்தணுமா, கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே இந்த இடம் தான். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து சிக்னல்ஸ் இப்படி போகும். ஓகேங்களா, பாட்டம்லேருந்து டாப் லேயருக்கு இதுதான் அந்த லேயர். இதுதான் நம்ம அப்படியே ஷார்ட்டாக இங்கே சைடில் பார்த்தோம். ஃபிசிக்கல் லேயர், மேக் லேயர், அப்புறம் நெட்வொர்க் லேயருக்கு போகுது. இது ஃபுல்லாகவே அப்ளிகேஷன் லேயர். அப்ளிகேஷன் லேயரில் ஒன்று நம்மளோட ஆப், மொபைல் ஆப் எப்படி இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் தான் இது. ஸோ இந்த இடம் தான் வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஆன் பட்டன் ஆஃப் பண்ணோம் இல்லையா பல்பை. உங்களுக்கு புரியுதுக்காக நான் பல்ப் வச்சு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த லேயர் நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த ரெண்டு லேயர் வந்து IEEEல வரும், இந்த லேயர் வந்து ZigBee. ஓகேங்களா, இது ஸ்மார்ட் ஃபங்க்ஷனுக்கு, இது ஹார்ட்வேர்க்கு. இதுதான் ஒரிஜினலாக ஒரு ஆர்கிடெக்சர். ஓகேங்களா, ஸோ ZigBeeனா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதோட ஆர்கிடெக்சர். இப்போ இந்த ஆர்கிடெக்சரை சொன்னதை நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் நோட்ஸில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ முதல்ல நம்ம ஆர்கிடெக்சரை ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று IEEE 802.15.4 ZigBee ஸ்டாக். ஓகேங்களா, இதில் நம்ம ஹார்ட்வேரை பற்றி படிப்போம். அதாவது ஃபிசிக்கல் லேயர் இருக்கும், மேக் லேயர் இருக்கும். இதில் வந்து ஸ்மார்ட் ஃபங்க்ஷன் அந்த கண்ட்ரோல் பற்றி படிப்போம் ZigBee ஸ்டாக்கில். சரி, இப்போது நம்ம டயக்ராம் காட்டினாலே அந்த ZigBee IEEE 802.15.4 இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் ஒர்க் ஆகும் பல லேயர்ஸில். ஓகேங்களா, அப்படி ஒர்க் ஆனால் தான் அது ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டமுக்கு பயன்படும். ஒயர்லெஸ்ஸாக அந்த சிக்னல் போயிட்டு எப்போ சிக்னல் உள்ளே அனுப்பணும், அப்புறம் நெட்வொர்க்கு க்ரியேட் பண்ணணும், நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணிவிட்டு ஆப்குள்ளே போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் பார்க்க போது ஃபிசிக்கல் லேயர். இதுதான் பாட்டம் லேயர். நான் சொன்னேன் இல்லையா, ரா பிட், அதாவது காற்றுலேயே, அதாவது ரேடியோ வேவ்ஸை பயன்படுத்தி டேட்டாவை சென்ட் பண்ணிக்கும். ஸோ இது எந்த ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகும்னா 868 MHz, 915, 2.4 GHz இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சிலாம் அது ஒர்க் ஆகும். சரி, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மேக் லேயர், மீடியம் அக்சஸ் கண்ட்ரோல். இந்த லேயர் தான் என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு டிவைஸும் டேட்டாவை சென்ட் பண்ணும். அதை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா இந்த மேக் லேயர் தான். அதாவது நிறைய டிவைஸ் வந்து சிக்னல் டேட்டாஸை சென்ட் பண்ணும்போது கொலிஷனில் ஏற்படும் இல்லையா, அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறது இந்த லேயர் தான்.
ஓகேங்களா. ஸோ செக் பண்ணிகிட்டே இருக்கும் எல்லா டேட்டாவும் கரெக்டாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கான்னு. இந்த லேயரில் தான் ஒரு முக்கியமான லேயர் இது. ஓகேங்களா, மேக் லேயர். இந்த மேக் லேயர்லேயே ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்கும், SSCS, அதாவது சர்வீஸ் ஸ்பெசிஃபிக் கன்வர்ஜென்ஸ் சப்லேயர்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணணும்னா, இந்த ஜிக்பி லேயர் இருக்குது இல்லையா மேலே நெட்வொர்க்கு, அது கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த லேயர் தான் நம்ம பயன்படுத்திப்போம். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயர் நம்மளுக்கு என்ன இருக்கும், மெசேஜஸ்லாம் எப்படி ட்ராவல் பண்ணணும் அதெல்லாம் டிசைட் பண்ணுறது நெட்வொர்க் லேயர் தான். எந்த டிவைசஸ்லாம் வந்து ஜாயின் ஆகுது லீவ் ஆகுது நெட்வொர்க்லேருந்து, அது எல்லாமே நம்ம இந்த நெட்வொர்க் லேயரில் தான் பார்ப்போம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் சப்போர்ட். அதாவது ஒரு ஆப்புக்கும் அந்த நெட்வொர்க் இருக்குது இல்லையா ஜிக்பி நெட்வொர்க், அதுக்கு ரெண்டுத்துக்குள்ளே கம்யூனிகேஷன் ஏற்படுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் சப்போர்ட் வேணும். ஓகேங்களா. அது என்னெல்லாம் ஹேண்டில் பண்ணோம்னா, லிங்கிங் டிவைஸ், நிறைய டிவைஸ் லிங்க் ஆகும், அது எல்லாமே ஆட் பண்ணுறது எல்லாமே இந்த அப்ளிகேஷன் சப்போர்ட் தான். சரி, நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். நம்ம மொபைல் ஆப்பில் இருக்கிற மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் பல்பு சென்சார்லாம் ரன் ஆகும் இல்லையா, அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இதில் தான் ரன் ஆகும். அப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு ப்ரொஃபைலில் காட்டும், ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணணுமா, பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமா குறைக்கணுமா, இது எல்லாமே யூசர்கிட்ட இருக்குது. எ செட் ஆஃப் ரூல்ஸ் ஃபார் பர்டிகுலர் அப்ளிகேஷன், ஸ்மார்ட் லைட்டிங் ப்ரொஃபைல், மேக் ஷுவர் டிவைஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் கேன் ஒர்க் டுகெதர். ஸோ வேறு பிராண்ட்லேருந்து வந்தாலும் இந்த டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஜிக்பிக்கான எக்ஸ்ப்ளனேஷன். நான் கொடுத்ததை கண்டென்ட்டை அழகாக இதே மாதிரி எழுதி வச்சுங்க, ஸ்டோரி எதுவும் எழுதாதீங்க. ஓகேங்களா. இதுதான் கீ பாயிண்ட்ஸ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.